ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் ஆகச்சிறந்த பரிசு புத்தகமே என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வாகை சுடவா சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைக்கு நம்ம பார்க்குற தமிழ் வகுப்பில், இலக்கண வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் இல்லாத வினாத்தாளே கிடையாது. கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது நிச்சயம் உண்டு. 1.5 மார்க் கன்ஃபார்மாக இந்த வேர்ச்சொல்லை நம்ம எடுக்கலாம். வேர்ச்சொல்ல சமீபத்தில் பிறவினை சொல்ல கொடுத்து கூட நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கணுங்கிறத இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல வேர்ச்சொல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏவல் வினையாக இருக்கும். அது என்ன ஏவல் வினை? ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவல் வினையாக இருக்கும். ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதே தான் கட்டளை பொருளில் வரும். நீ இதை ஃபாலோ பண்ணு, இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அப்போது வேர்ச்சொல்லுங்கிறது என்ன? ஏவல் வினையாக வரும், கட்டளை பொருளில் வரும். உதாரணம் பார்த்திங்கன்னா, ஏவல் வினை கட்டளை பொருள் ரெண்டுமே பாருங்கள். செய் அப்படின்னு சொல்கிறோம். செய்னா என்ன? ஏவல், நீ செய்யணுங்கிறோம். கட்டளை ஆர்டர் போடுறோம். இதுதான் வேர்ச்சொல்லுங்கிறோம். ஏவல் வினையாக வரும், கட்டளை பொருள்லையும் வரும். இதுதான் வேர்ச்சொல். அப்புறம் மூணாவதாக பார்த்தோம்னா, வேர்ச்சொல் சொற்களை நம்ம பிரிக்கும்போது பகுவதத்தின் பகுதியாக வரும். பகுவதத்தினுடைய பகுதியே பெரும்பாலும் என்னவாக இருக்கும்? ஏவலாக இருக்கும். அந்த பகுவதத்தின் பகுதி தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் இங்கே பாருங்கள். செய்தான் அப்படிங்கிறோம். செய் அப்படிங்கிறது என்ன? செய்ங்கிறது பகுதி. இத்து இறந்த கால இடைநிலை, இறந்த கால ஆண்பால் விகுதி. அப்போது இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பகுவதத்தின் பகுதியாக வருவது தான் வேர்ச்சொல்லுங்கிறோம். அப்போ பகுவதத்தின் பகுதி எது? இந்த செய். செய் என்ன? செய்யோட லாஜிக் என்ன சொல்கிறாங்க? செய் எப்படி வருங்கிறான்? செய்ங்கிறது பகுதிங்கிறோம். பகுதி ஏவல் வினையாக இருக்கும் அல்லது கட்டளை பொருளில் வரும்னு சொல்கிறோம். அதுதான் வேர்ச்சொல்ங்கிறோம். இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்க்குறது. இப்போ அடுத்து இந்த பிறவினை வாக்கியங்கள் வந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அது எப்படிங்கிறது இப்போ எளிமையாக பார்ப்போம் வாங்க. வேர்ச்சொல்ல பிறவினை வாக்கிய சொல்லாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பிறவினை ஏவலை பயன்படுத்தணும். பிறவினை ஏவல் அல்லது பிறவினை கட்டளை பொருள் நம்ம பயன்படுத்தணும். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒருத்தர் படிப்பித்தான் அப்படிங்கிறான். படிப்பித்தான் அப்படிங்கிற போது நம்ம என்ன பெரும்பாலும் எல்லாம் தப்பு போடுவோம்னா, படிப்பித்தான்னொன்னே நம்ம படின்னு போட்டுருவோம். கிடையாது. படிப்பித்தான்ங்கிறது என்னென்னா பிறவினை வாக்கியம். என்ன வாக்கியம்? பிறவினை வாக்கியம். அவன் சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்ட நம்ம போய் நீ படின்னு சொல்ல முடியாது. எனக்கு சொல்லிக் கொடுன்னு தான் கட்டளை போட முடியும். அப்போது படிப்பி அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? இது வேர்ச்சொல் பிறவினை சொல்லாக வரும்போது பிறவினை ஏவல் தான் வரும். ரைட்டுங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக புரியும். வாங்க உதாரணத்துக்கு போவோம். பாருங்க. பிறவினை வாக்கியத்துக்கு சொல்லு. கட்டுவித்தான், விடுவித்தான். கட்டுவித்தான், விடுவித்தான். இப்போ இதில் பாருங்க பகுதி எப்படி வருது? கட்டுவி, மன்னிக்கவும், கட்டுவி, கட்டுவி, விடுவி. விடுன்னு சொல்லக்கூடாது. ரைட்டுங்களா? கட்டுவினா என்ன? கட்டுவித்தான்ங்கிறது பிறவினை. பிறவினை அவன் கோயிலை கட்டுவித்தான். கட்டுவித்தான்ங்கிறவனை நம்ம என்ன சொல்லணும்? கட்டுவின்னு தான் சொல்லணும். கட்டுன்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? அது மாதிரி விடுவித்தான விடுவின்னு சொல்லணும். அதே மாதிரி படிப்பித்தான். இது படிப்பித்தான்ங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வினாத்தாளில் வந்திருக்குது. படிப்பித்தான் அப்படின்னா என்ன? சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அவரை போய் நீ சொல்லிக் கொடுன்னு தான் சொல்லணும். படிப்பின்னு தான் சொல்லணுமே தவிர நீ படி அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஏற்கனவே வினாத்தாளில் வந்ததை ஆசிரியராக்கினான். என்னது? ஆசிரியராக்கினான்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம என்ன சொல்லணும்? ஆசிரியர் ஆகுன்னு சொல்லக்கூடாது. ஆசிரியர் ஆக்கு அப்படின்னு பிறவினை வாக்கியத்தில் சொல்லணும். இதுதான் வேர்ச்சொல்லில் இருக்கிற ஒரு நுட்பமான விஷயம். என்னென்னா, இந்த பிறவினை வாக்கிய சொல் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? பிறவினை ஏவலை வேர்ச்சொல்லாக நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து ஆன்சரை போடணும். இது போன்ற வகுப்புகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் இது போன்ற வகுப்புகளை, பயனுள்ள வகுப்புகளை நிச்சயம் போடுவோம். நன்றி, வணக்கம்.